இந்த கதையின் முதல் தொடர்ச்சி ஷார்ட்ஸ் வீடியோவில் உள்ளது. வாருங்கள் மீதி கதைக்கு போகலாம். அந்த மீனுக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். அன்று முதல் அலெக்ஸோட ஊர்ல யாருக்கு தோல் நோய் வந்தாலும் அவங்க அன்புவை தேடி வந்து அந்த மீனை வாங்கிட்டு போனாங்க. இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனிச்ச சக்திங்கிற இளைஞன் இந்த மீனோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவனும் நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான். அடுத்த நாள் அன்பு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தப்ப சக்தி ஒரு பெரிய வலையோட வந்து குளத்துல வலை விரிச்சான். இத பார்த்த அன்பு அந்த அதிசய மீனோட குணம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சார். அதனால அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச 4 அதிசய மீன்களையும் விற்காம தன் வீட்டு கிணத்துல போட்டு வளர்த்தார். அந்த மீன்கள் குஞ்சு பொறிச்சு நிறைய மீன்களா பெருகின. ஆனா பேராசைப்பட்ட சக்தியோட நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஒரே நாள்ல குளத்தில் இருந்த எல்லா மீனையும் பிடிச்சு விற்று நிறைய பணம் சம்பாதிச்சான். ஆனால் 2-3 நாட்கள்லயே அவன் கிட்ட இருந்த பணமும் செலவாகி போச்சு. குளத்துல மீனும் கிடைக்கல. மீண்டும் சக்தி ஏழை ஆகிவிட்டான். நண்பர்களே, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சக்தி உடனடியா எல்லா லாபத்தையும் பெறணும்னு நினைச்சான். அதனால அவனுக்கு கிடைச்சது ஒரு நாள் வெற்றி கூட இல்லை, வெறும் தோல்வி. ஆனா அன்பு அந்த மீன்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். அது அவருக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுத்தது. அதாவது ஒரு நல்ல காரியத்தை நம்ம பேராசையால அழிச்சிடக்கூடாது. நாம எந்த அளவுக்கு நல்ல காரியங்களுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் திரும்ப கிடைக்கும். இதுதான் இந்த கதையோட நீதி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.